இந்த வீடியோ எதுக்குன்னா கும்ளி டு பத்தனந்திட்டா கவி ஃபாரஸ்ட் வழியா ஒரு டிராவல் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டிராவல் எப்படி இருந்துச்சு, அது வந்து என்ன டைம் போகணும், அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நேச்சர் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் தேனியில் வந்துருங்க. தேனியிலேருந்து தேனி டு கும்ளி, அந்த தேனி டு கும்ளியே 1 hour 2 hours வந்து விட்ருவோம் கும்ளிக்கு. கும்ளிக்கு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்படியாச்சும் காலையில் ஒரு 5 o'clock வர மாதிரி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 12:30 கூட அந்த ரூட் வழியாக போகிறதுக்கு இன்னொரு பஸ் கூட இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டூர் பிளான் பண்ணி தேனி மூணார் போகணும் அப்படி இப்படின்னு சுற்றி வந்தீங்கன்னா ஒரு 1 day ட்ரிப்பாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் ட்ராவல் பண்ண போகும்போது கரெக்டாக அந்த கவி ஃபாரஸ்ட் வழியாக பார்க்கும் போகும்போது செக் போஸ்டெல்லாம் இருக்கும். அந்த செக் போஸ்டெல்லாம் தாண்டி நீங்கள் போகும்போது உண்மையான ட்ராவலே அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். அங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு சீனரியும் அப்படி இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பஸ் வந்து ஒரு 4 டேம் தாண்டி போகும். அந்த 4 டேமுக்கு மேலேயே அந்த பஸ் போகும். அதெல்லாம் வேறு லெவலு. அது எந்த ஏரியாலையும் அந்த மாதிரி பஸ் போகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி போகிறது வந்து உங்களுக்கு வந்து ஆச்சரியமாகவும் இருக்கும். நீங்கள் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே உங்களால் செல் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்காமல் போகவே முடியாது. அப்படி ஒரு சீனரியாக இருக்கும். அந்த ட்ராவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மான் பார்க்கலாம், யானை பார்க்கலாம், இதில் நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இந்த ட்ராவல் உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் தாண்டி அந்த ஃபாரஸ்ட் தான் மெயின். ஆனால் நிறைய ரீல்ஸில் சொல்ல மாட்டாங்க இந்த விஷயத்த. நான் வந்து சொல்கிறேன், காலையில் 5:30 போகிற வண்டியில் நீங்கள் அங்கே பத்தனந்திட்டா போய் அங்கேருந்து ரிட்டர்ன் வரதுக்கு எல்லோரும் யோசிப்பாங்க. அங்கேருந்து ரிட்டர்ன் வரதுக்கு அதே வண்டியில் கூட நீங்கள் வரலாம். அந்த வண்டி ஒரு 1 மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுக்கும். அதே வண்டியில் வந்து 7 o'clock ஈவினிங்குள்ளே இல்லை நைட்டுக்குள்ளே விட்டுருவாங்க. ஒரு 6 hours ஜேர்னி மாதிரி இருக்கும். என்னடா ஒன்றும் சாப்பிட முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. கவி ஃபாரஸ்ட் வழியாக போகும்போது ஒரு கேண்டீனில் நிப்பாட்டுவாங்க. ஒரு சில பேர் இந்த இடத்துக்கு வந்தால் போர் அடிக்கும். யாருன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கிறவங்க, தென்காசி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், இந்த 3 ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் போரிங்கான டிராவல் தான். கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க ஊட்டியில் பார்த்தனால அவங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி தென்காசியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அவங்க பக்கத்தில் தான் கேரளா இருக்குது. அதுவும் தேனியும் சொல்ல தேவையில்லை. அவங்களுக்கு வந்து 3 ரூட் இருக்குது. போடிமெட்டு, கம்பமெட்டு, இன்னொன்று வந்து கும்ளி. இந்த 3 மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த டிராவல் போனாங்கன்னா கொஞ்சம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடெல்லாம் இருக்காது. மற்றபடி சிட்டியில் இருக்கிறவங்க போர் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த ட்ராவலுக்கு போனால் அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு பிளேஸாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் HJ கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.